கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்திய 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிற்பகுதியில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்ட்டு சொல்றார். அப்போ ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்குற பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால், உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி வசனங்களை வாசிப்பீங்கன்னு சொன்னால், அவருடைய சீஷர்களுக்கு என்ன செய்யலை, பிசாசுகளை துரத்த முடியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எப்படி இருக்கணுமா, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். இந்த கடுகளவு விசுவாசம் என்ன செய்யும், இந்த மலையை பார்த்து நீங்கள் இருந்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னால் கூட அது என்ன செஞ்சிடும், பெயர்ந்து போவோம். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, விசுவாசிங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. எப்பொழுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்றும் இராதுன்னு சொல்கிறாருல, எப்போன்னு சொன்னால் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசத்தின் அளவுகோல் தான் அது அப்படின்னு சொல்லி எங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தை பிறக்கும்போது அதுக்கு என்ன இல்லை, கை என்ன இல்லை, முழுமையாக இல்லை. அப்படி கை இல்லாத அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்பொழுது அந்த பெற்றோர் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்கல்ல. ஆனால் அந்த குழந்தைக்கு வளரும் பொழுது தெரியல. ஆனால் வளர்ந்த பிறகு அந்த குழந்தை ஒன்று புரிஞ்சுக்கிடுச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு ஆண்டவர் இப்படி ஏதோ படைச்சிருக்கிறாங்க, இதனால எனக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்குது, ஆண்டவர் என்னை கொண்டு எதையோ செய்ய விரும்புகிறாங்க, அதனால தான் என்னை இந்த உலகத்துக்கு இப்படி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வளரும் போது அந்த பெண் குழந்தை நினச்சிச்சான். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த படிப்பதற்கு நிறைய மதிப்பெண்கள் எடுத்திருப்பாங்க. ஆனாலும் அங்கே என்ன செஞ்சுருக்காது, அந்த படிப்பை தொடர்ந்து படிக்க முடியாது. ஏன்னா அதோடைய பயிற்சி, அதனுடைய காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் பெரிய ஆபத்தான ஒரு காரியம் கூட. அந்த வேலைக்கு செல்ல மாட்டாங்க. ஏன்னா சமீபத்தில் பார்க்குறோம், அநேக விமானங்கள் விபத்துக்குள்ளாகுதில்ல. ஆனால் இந்த பெண்மணி, நான் யாரை சொல்கிறேன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னு சொன்னால், ஜெசிகா சாக்ஸ் என்றவங்க. அவங்க என்னதுன்னா, கை இல்லாமல் பிறந்தவங்க. அவங்க முதல் பெண் விமானி ஓட்டியாக வந்தாங்களாம். அவங்க காலிலே எல்லாத்தையும் இயக்க கற்றுக்கொண்டாங்களாம். எத்தனை வருஷம் அப்படின்னு சொன்னால், 3 வருஷ கடும் பயிற்சியில் அவங்க அப்படி விமானத்தை ஓட்டியிருக்கிறாங்க. விமானம் ஓட்டின முதல் பெண்மணியாக இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்ககிட்ட எல்லாமே நீச்சல், கார் ஓட்டுதல், கராத்தில் கருப்பு பெல்ட் பிளாக் பெல்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது வாங்கியிருக்கேன். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா, அந்த அம்மா வச்சிருந்த அந்த கடுகளவு விசுவாசம் தான். ஏன்னா ஆண்டவர் என்னை இதை படைச்சிருக்காரா, ஏதோ ஒரு நோக்கத்தோடு படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி அன்னைக்கு ஆண்டவர் மேலே வைத்த விசுவாசம். ஆண்டவரே நீங்கள் என்ன இப்படி வச்சுருக்கீங்க, நான் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக ஆண்டவரத்தில் மன்றாடி இருப்பாங்க. அவங்க சொல்கிற அந்த ஒரு பெரிய சாட்சியை தான் ஆண்டவர் மேலே அவங்க வைத்த விசுவாசம் என்னச்சு, இப்படியான காரியங்களை செய்தார். அதனால தான் இங்கே நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு சீஷர்கள் மூலமாகவும் சகோதரி மூலமாக நம்ம கொடுக்குற ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசம் வைப்போம். அப்படி நம்ம விசுவாசம் வச்சுன்னு சொன்னால், நம்மளால் சாதிக்க முடியாத காரியம் ஒன்று இருக்கா. நம்ம எல்லாவற்றையும் சாதிப்பதற்கு தேவன் நம்மோடு கூட தேவ பலம் தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள் அவர்கள் என்ன செய்வாங்களாம், அதிசயத்தை காண செய்வார். அவர்கள் மூலமாக அவர் அதிசயத்தை நடப்பிப்பார். யாருமே நம்ப முடியாத ஒரு காரியத்தை அவர் நடப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் மேல் விசுவாசம் வைத்து எளிய என்ன செய்வாங்க, அங்கே பாகால் வணங்குறவங்கிட்ட என்ன செய்வாங்க, சவால் விடுவாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம். ஆண்டவர் என்ன செஞ்சார், அவருடைய வழி அங்கீகரிப்பார். எதிர்க்க பாகால் அவங்க கூடுவாங்க, பாகால் அழைப்பாங்க. மதியம் மட்டும் ஒன்று, ஜாமம் மட்டும் அழைச்சாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஆண்டவர் மேல் விசுவாசம் ஜெபித்த போது பரத்துலேருந்து என்ன அக்கினி பட்சித்து போட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நான் அநேக வேளையில் சோர்ந்து போகிறோம். அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்குற நம்பிக்கை என்னன்னு சொன்னால், கடுகளவு விசுவாசம். ரொம்ப விசுவாசம் இல்லை, ரொம்ப சிறிய ஆண்டவர் மேலே உண்மையாக நீங்கள் விசுவாசம் வைப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் உங்கள் காரியங்களில் மலை போல தடுத்து நிற்கிற பிரச்சனைகளை என்ன செய்வார், தீர்த்து பட வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த மலை போன்ற பிரச்சனை நிமித்தமாக உங்களால் எதுவும் செய்ய முடியும்னு சொன்னால், அதை வைத்து உங்களை மேன்மையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி இந்த ஜெசிகாவை ஆண்டவர்
பெரிய ஒரு சாதனை பெண்மணியாக மாற்றினாரோ, பெரிய குறைபாடோடு அந்த மகள் சோர்ந்து போயிருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களால வெற்றியை கண்டிருக்க முடியாது. அதே போல் நீங்களும் நானும் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய பதவி காரியங்கள் அல்லது நம்முடைய பணி வேலை செய்கிற இடத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் தேவனிடத்தில் கொஞ்சம் விசுவாசம் வைங்க. அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் நீதிமானை கைவிட மாட்டார். அதான் சொல்றாருல, உங்களுக்காக தூதர்களை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்ற தேவன் உங்களுக்காக எனக்காக யார தூதர்களை கட்டளை. எப்போ நீங்க ஆபத்துல இருக்கும் தூதர்களை நீங்க என்ன நோக்கி கூப்பிட நானே செய்வேன், ஆபத்தில் நானே கூட வருவேன்றார். என்ன அன்பான கடவுள் பார்த்தீங்களா? அந்த அன்பான கடவுள் உங்களோட கூட இருக்கிறார். அவர் மேல விசுவாசம் வைங்க. அவர் மேல விசுவாசம் வைத்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதே இந்த நிலையில நம்ம சொல்லப்படுகிறார். ஏன் சொன்ன தேவத்தில் சேர்கிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நம்ம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி எபிரேயர்ல நம்ம பார்க்குறோம். இவ்வாறாக வேதம் அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களை விசுவாசத்தினால பெற்றிருக்கிறாங்க. அண்ணால் பெற்றிருக்கிறாங்க, விசுவாசித்தாங்க, அதனால அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஆபிரகாம் விசுவாசத்தினால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? உங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம விசுவாசத்தோட இருப்போம் சொன்னா எல்லாத்தையும் சாதிக்கலாம். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் வராது. நீங்க விசுவாசத்தை பாருங்க, எல்லா காரியமும் உங்களுக்கு தேவன் வாய்க்க செய்வார். நீங்க உங்களால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் இல்லை, அந்த வாக்குத்தத்தை பெற்றி கொள்ளுங்க. அதை பிடிக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு கீ தான், என்னது? விசுவாசம். விசுவாசிப்பீங்கன்னா ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேசத்தில் எங்கள் பெயர்களை பதிவு செய்து இன்னொரு நாளை கூட எங்களுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்து கிருபைக்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனே. இரவுல நல்ல நித்திரை தந்திற்காக நன்றி செலுத்தும். நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்காக நன்றி செலுத்தும். நல்ல உறவினர்களை கொடுத்திருக்கீங்க, நல்ல நண்பர்களை கொடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி செலுத்துவோம். நல்ல பெற்றோர்கள், நல்ல உடன்பிறப்புகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய அன்பை, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நன்றியோடைய பாத்துல நிற்கிறோம். நாங்கள் உண்மை விசுவாசிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. எல்லா சூழ்நிலையும் பற்றி கொள்ள ஆண்டவரே கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொல்லிக்கீங்க சார். அந்த விசுவாசம் முழுமையாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றும் தயவ ஒரு விசை கூட மன்னித்து உடைய ராஜ்யம் வருவதை நினைத்தள்ளணுமா இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.